2 நீதிபதி தீர்ப்பு இருக்கலாம், சிங்கிள் நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்னு அரசாங்கம் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அதனால் அரசாங்கத்தின் வெத்தன போக்குனாலையும் அறியாமை போக்குனாலையும் சாதுரியம் இல்லாததுனாலையும் அது இப்போ சங் பரிவார் கையில் போயிருக்கு. இது ஏற்றப்பட்டால் கோயில் நிர்வாகத்திற்கும் மத நல்லிணக்கத்துக்கும் வெற்றியாக வரவேண்டிய ஒரு சூழலை சங் பரிவாருக்கு வெற்றி மாதிரி இதை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி அடக்கி வச்சு பண்றது தான் அரசாங்கம் செய்யற தவறு. அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமானால் அடுத்தடுத்த கோவில்கள்ல அடுத்தடுத்த தர்காக்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவாதா? அது மதக்கலவரத்தை தூண்டாதா? இஸ்லாமியர்களுடைய உணர்வு புண்படாதா? பிரச்சனைய இந்து சமய அறநிலையத்துறை தான் எடுத்து சங் பரிவார் கையில இன்னைக்கு கொடுத்துட்டு முழிக்கிறாங்க. மொட்டையா ஆகமும் சொல்லி எல்லா இடத்துலையும் ஆகமத்தை மீறி கொண்டிருக்கிறார். ஆனா காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. 1500 கோயில்களோ அதுக்கு மேல கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தின பிறகும் இந்த அரசாங்கத்துக்கு இந்துக்களின் ஆதரவு அரசாங்கம்ங்கிற பேர் வந்திருக்குதா வரலையான்னு கேட்டு பாருங்க. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, தமிழகம் முழுவதும்னு சொல்லலாம். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தீபம் மலை உச்சியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள், இந்து அமைப்புகள் போயிட்டு வாதத்தை முன்வைக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏற்றணும்னு சொல்லியும் அங்கே ஏற்றாமல் அந்த உத்தரவு மீறப்படுது. அதன் பிறகு அது லீகலாக நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்துக்களினுடைய மதத்தின்படி இல்லை தமிழர்களினுடைய வழிபாட்டு முறையின்படி அங்கே இருக்கக்கூடிய உச்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த தூணில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயமா, இல்லை ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளா உச்சி பிள்ளையார் கோவில்ல ஏற்றக்கூடிய அந்த தீபம் அப்படிங்கிறது சரியான ஒரு வழிபாட்டு முறையா? ஆகம விதிகளின்படி உச்சி பிள்ளையார் கோவில்ல ஏற்றுறது தான் சரியான ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? எது சரியான முறை? அதாவதுங்க, ஆகம முறைப்படி இது சரிங்கிறது யார் சொல்கிறா? இந்த அங்கே அதே திருப்பரங்குன்றம் கோயிலில் தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடிய அந்த ராசாப்பட்டவருங்கிறதான் சொல்கிறார். இந்த ராசாப்பட்டவர்கிறவரை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் முழுக்க அந்த ஆகம விதிகளை மீறித்தான் எல்லாமே செய்து கொண்டிருப்பார். எல்லாமே அதுதான் செய்வார். அதாவது வடமொழி ஆகமங்கள்ங்கிறது இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் எப்பவுமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. இருந்தாலும் அந்த அந்த பிற மன்னினரான பிராமணர்கள் சொல்கிறாங்க இல்லையா, வடமொழியில் தான் ஆகமம் இருக்குதுன்ட்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அந்த ஆகமப்படி உள்ளதையும் கூட மீறுபவர், அப்பட்டமாக மீறுபவர் தான் இந்த ராஜபட்டர். எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த குடமுழுக்கு, தமிழில் குடமுழுக்கு வேணும்ன்ட்டு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் பல ஆண்டுகளாக போராடி வருகிறது. நீதிமன்ற ஆணையை கையில் வச்சிருக்குது. வயலூரில் இந்த தமிழில் குடமுழுக்கு வேணும்ன்ட்டு கேட்டிருந்தோம். அப்போ வழக்கம் போல் நீதிமன்ற ஆணையை வச்சு தான் கேட்டோம். இருந்தாலும் அங்கே தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படவில்லை, சமஸ்கிருதத்தில் தான் நடத்தப்பட்டது. அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த அதே வயலூர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறையால் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டு அதே கோயிலில், அதே வயலூர் கோயிலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அர்ச்சகர்களாக. பிள்ளையார்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, நவகிரகத்துக்கிட்ட 9 கோள்கள் கிட்ட ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேரையும் அந்த யாகசாலையில் உட்காருகன் வகிகன்னா அதற்கு அவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தவர் இந்த ராசப்பட்டர் தான். அப்போ கோயில் அர்ச்சகர்கள் கூட பிராமணர்கள் இல்லாமல் தமிழர்களாக இருந்தால் உள்ள அனுமதிக்க மாட்டேன்ட்டு ஒரு ஆணவத்தோடையும் ஆகமத்தை மீறியும் செயல்படுறவர் அவர் தான், அந்த ராசப்பட்டர் தான் முழுக்க செயல்பட. இன்றைக்கி அவர் ஆகமத்துக்கு படி சொல்கிறாருன்னா அவர் சொல்லட்டும், இதை மட்டும் சொல்லட்டும். எந்த ஆகமத்தில் எந்த விதியில் ஒரு பழனி ஆண்டவர் கோயில் உச்சியில் மலை உச்சியில் ஏற்றாமல் மலையின் ஒரு பகுதியில் ஏற்றுறதுக்கு எந்த ஆகமத்தில் எந்த விதியில் எத்தனாவது வரியில் இருக்குதுன்ட்டு அந்த சூலகத்தை மட்டும் சொல்லுங்கள், சொல்லிடட்டும். சொல்லிட்டாருன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்க. மொட்டையாக ஆகமம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஆகமத்தை மீறி கொண்டு இருக்கிறார். இன்னொன்று சொல்லுங்கள், குடமுழுக்கு நடத்தும் பொழுதெல்லாம் 108 யாக குண்டங்கள் 96 யாக குண்டங்கள் வைக்கிறாங்க.
ஒவ்வொரு யாக குண்டத்திலையும் 2 பிரமணியரான பிராமணர்களை உள்ள உட்கார வைக்கிறாங்க. அப்போ மந்திரங்கள்ங்கிறது ஒரு இடத்துல ஒரு யாக குண்டத்தில் மட்டும் சொன்னால் போதாது, எல்லா யாக குண்டங்கள்லையும் ஓதணும். அப்போ ஒருத்தர் சொல்லி எல்லா யாக குண்டங்கள்லையும் பின்னாடி சொல்லணும். இல்லைன்னா அவங்க மந்திரங்கள் எப்படி சொல்லணும்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் யாக குண்டத்துலேருந்து சொல்லணும். அங்கே யாக மந்திரம் சொல்லக்கூடிய தெரிஞ்சவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, அவங்க தமிழில் எழுதி வச்சுட்டு மந்திரம் சொல்லக்கூடியவங்க. அவங்க இதில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு செல்லை பார்த்துட்டு அவங்க அந்த எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு இருக்காங்களே தவிர மந்திரங்களே ஓதுறதில்லை. அப்போ அப்பட்டமாக அந்த விதிகளை மீறினவர் ராசப்பட்டார். அவர் பேச்சை கேட்டு ஆகமம்னு சொல்கிறது தவறு. அவர் ஆகமத்தில் எந்த ஆகமத்தில் எந்த வரியில் இருக்கிறது அந்த சம்கியாம்பாங்க, அந்த சம்கியாவை மட்டும் சொல்லட்டும், அதற்கு பிறகு ஆகமத்தை பற்றி அவர் பேசணும். ஓகே, அப்ப ஆகம விதிகளின்படி கீழே இருக்கக்கூடிய முருகர் கோவில், திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலுக்கு நேர் எதிரே மேல இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவில்ல தான் அங்க தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது சரி கிடையாதா? அப்படி கிடையாது. அதாவது இப்போ அது சரி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உடனே நாங்கள் விளக்கு தூணில் தான் ஏற்றணும், இப்படி ஏற்றணுன்ட்டு பிரச்சனை பண்ணுறதுக்காக சொல்ல. இந்த நேரம் ஒரு பிரச்சனையான நேரம். இந்த பிரச்சனையான நேரத்தை பிரச்சனைக்குடியான தீர்வுகளை தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் முன்வைக்குது. இதில் ஒவ்வொரு தரப்பினரும் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள், அந்த தவறுகளை எப்படி சீர்திருத்தி இதை ஒரு சிறப்பான ஏற்கனவே ஒரு பிரச்சனை வச்ச கந்தூரி விழாவில் அங்கே ஆடு வெட்டுனது, அந்த பிரச்சனை வரும்போதே நாங்களே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலேருந்து மத நல்லிணக்க மாநாடு நடக்கும்போது கலவரம் தவிர்ப்போம், குன்றம் காப்போம் எல்லாம் போகும்போது இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலேருந்து நான் தான் போய் பேசினேன். இந்த இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் நோக்கம் பிரச்சனையை தூண்டி விடுறது அல்ல, பிரச்சனைக்கு முழுமையான ஒரு தீர்வு. அது மட்டுமல்ல, அந்த திருப்பரங்குன்றத்தை மத நல்லிணக்கத்திற்கு உலகத்திற்கு முழுவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாற்ற முடியும். அது ஒரு முறையாக பண்ண முடியும். இது நான் ஆகமத்து மேல நம்பிக்கை வச்சு சொல்லலை, மதுரை மக்களின் மீது, மதுரை மண்ணின் மீது நம்பிக்கை வச்சு சொல்கிறேன், உறுதியாக செய்ய முடியும். அப்போ நம்ம வரிசையாக ஒன்றொன்னா எடுத்து பார்ப்போம். முதல்ல இது திருப்பரங்குன்றம் கோயில் சிவன் கோயில், முருகன் கோயில்ங்கிறது. முருகன் அங்கே திருமணம் புரிகிறதாக வரலாறு இருக்கிறதுனால அது முருகன் கோயிலா, அடிப்படையில் அது ஒரு சிவன் கோயில் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சிவன் கோயில் மலையில் எல்லா இடங்கள்லையுமே தீபம் ஏற்றுறதுங்கிறது முறையாக இருந்தது தான் இங்கேயும் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அது இன்னொன்று சொல்கிறாங்க, சர்வே தூணா, அது சர்வே நடத்திட்டு இருக்கிற தூணு, அது விளக்கு தூணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் முதல்ல குற்றம் சாட்டுறது அரசாங்கத்தை மட்டுமே குற்றம் சாட்டலை, முதல்ல குற்றம் சாட்ட வேண்டியது இந்த தமிழக அறநிலையத்துறை தான். ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தை இதில் குறை சொல்கிறது முறையாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அறநிலையத்துறை தான். ஏன்னா நீங்கள் பாருங்கள், 1923 தீர்ப்பு இருக்குது. பிரிட்டிஷ் ரிவ்யூ கவுன்சில் வரைக்கும், லண்டன் வரைக்குமே போயிட்டு வந்திருக்குது. 96 ஒரு தீர்ப்பு வருதுங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, 2 சாராருமே இந்த தீர்ப்பை கோட் பண்ணுறாங்க. அந்த 96 தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, கோயில் நிர்வாகத்தின் அனுமதி பெற்று யார் வேணாலும் அங்கே இந்த தீபம் ஏற்றலாம். ஏன்னா கார்த்திகை விழாவில் ஒரு இடத்துல மட்டும்தான் ஏற்றுதில்லை, வீடு முழுவதும் ஏற்றுக்கொண்டு தான் இருப்பார்கள். மக்களுக்கு, இந்துக்களுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் கார்த்திகைக்கு வந்தாலே பெரிய காரியம், அதை பார்த்தாலே பெரிய காரியம். மற்றவங்களாம் அவன் வீட்டில் அவன் ஏற்றுறதுல தான் முதன்மையாக இருப்பார்களே தவிர இது ஒரு சர்ச்சையாகணும்னு எந்த இந்துவுமே நினைக்கல. அதே மாதிரி என்னோட நம்பிக்கை என்னன்னா, இஸ்லாமியர்களும் இதை சர்ச்சையாக்கணும்னு நினைக்கல. இப்போ அப்படி யார் வேணாலும் ஏற்றலாங்கிறது சொல்லியிருக்குது. 1996 தீர்ப்பிலே சொல்லியிருக்குது. அந்த மசூதி ஏரியா, அந்த ஏறுற படி இருக்குது, அந்த நெல்லித்தோப்புன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் இருந்தும் சரி, இப்போ இருக்கிற அந்த மசூதி தர்கா இருக்கிற அந்த பகுதியில் இருந்தும் கிட்டத்தட்ட 15 மீட்டர் தாண்டி எங்கே வேணாலும் வச்சுக்கிடலாங்கிறாங்க. இதை 1996 சொல்லியாச்சு. 96 பல அரசாங்கங்கள் வந்துருச்சுது. அரசாங்கங்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை எப்படியாவது அமுக்கி வைக்கணும், அப்பப்போ சர்ச்சை வெடிக்கணும், அதை நம்ம எப்படி அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம்.
15 மீட்டர் தள்ளி அப்படின்னாலுமே கூட தேவஸ்தானத்தினுடைய அனுமதி முழு வேணும். ஒப்புதலுடன் தான் 15 மீட்டர் தள்ளி ஏத்தணும். இப்ப அந்த தர்கா அங்க இருக்கு அப்படின்னா தர்காவில இருந்து தள்ளி தான் தீபத்தூண் இருக்கு. ஆனாலுமே 15 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தீபத்தூண்ல ஏத்தணும்னா தேவஸ்தானம் அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும்ல. கொடுக்கணுங்கிறது அந்த தீர்ப்பு. அப்ப அந்த அது அப்பதான் நான் இந்து சமய அறநிலையத்துறை முதல் குற்றச்சாட்டு வைக்கிறேன். என்னன்னா 96 இதுவரைக்கும் முடிஞ்சில்ல, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 30 ஆண்டுகளில் இது விளக்கு தூணா இல்லை சர்வே கல்லா? ஒன்று. ரெண்டு, அடுத்தது இந்த இடத்துல ஏற்றுனாங்களா இல்லையா, அதற்கு வரலாறு இருக்குதா இல்லையா, ஆதாரம் இருக்குதா இல்லையா, பல இதை பார்த்துட்டு தான் தீர்ப்பு என்ன சொல்லுது, 15 மீட்டர் தள்ளி நடத்தணும். அதே மாதிரி இஸ்லாமியர்களின் கோரிக்கை என்ன, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கந்தூரி விழா நடத்தணும். கந்தூரி விழா எப்படி நடத்தணும்? கந்தூரி விழா அவங்களுக்கு ஆடு கோழி பலியிட்டு பண்ணுறது தான் அவங்களுடைய முறை. அப்போ கந்தூரி விழா அங்கே நடத்தணும். அப்போ 30 வருடங்களாக இருந்த அரசாங்கங்கள் 2 பேரையுமே கூப்பிட்டு வச்சிருக்கலாம். இப்போ நீ எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நீ உன் கந்தூரி விழாவை நடத்திக்க. மலை மேல கந்தூரி விழா அதே தற்கால ஆடு மாடுகளை கொண்டுட்டு போலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்றேங்க. அடுத்தது இந்துக்கள் அவங்க இதில் வைக்கிறாங்களா, அது விளக்கு தூணா, ஒரு தூணு விளக்கு தூணா சர்வே தூணான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு 30 வருஷம் ஆகுமா? இன்னுமே சொல்கிறாங்க. அதே திருப்பரங்குன்றத்திலே 6 தூண்கள் மொத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த தூணெல்லாம் பாருங்கள், இதுவும் அதுவும் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். அடிப்படையில் சர்வே தூண்னா ஒரு கொஞ்சம் பொறியியல் அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்க. என்னென்னா சர்வே தூண்கிறது ஒருத்தர் நின்றுட்டு பார்க்கணுங்க, அதுக்கு மேலே அந்த சமமட்ட கருவியை வச்சு பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் தியோடலைட்டு அட்வான்ஸ்டு கருவிகள்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் அது மேலே வச்சுருந்தா ஒரு ஆள் உயரத்துக்கு தான், ஒரு ஆள் உயரத்தை விட கொஞ்சம் குறையாக தான் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, மேலே அந்த சமதளமாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ப்ளஸ் மாதிரி 90 டிகிரியில் 2 பெருக்கல் அந்த கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, கூட்டல் மாதிரி ஒரு 90 டிகிரியில் அந்த சதுரத்தை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. 90 டிகிரியில் அந்த 90 டிகிரியை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் இவங்க சர்வேயே பண்ணுவாங்க. அங்கே ஒரு குழி இருக்குது, அந்த தூணில் குழி இருக்குதுங்கிறாங்க. இந்து வேத மறுமலர்ச்சியகத்துலேருந்து உடனே இதுக்கு ஒரு முடிவு சொல்லலை. ஆனால் அது நாங்கள் இன்னும் பார்க்கல, பார்த்தா தெளிவாக நாங்கள் சொல்லிடுவோம் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த குழி இருக்குதுங்க, குழி இந்த கோடு ப்ளஸ் மாதிரி 90 டிகிரியில் இல்லாமல் அதில் குழி இருந்துச்சுன்னா, அது மட்டமாக இல்லைன்னா அது நிச்சயமாக சர்வே கல்லாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, அடிப்படை நம்ம பார்க்காம பேச முடியாது. நான் பார்க்கல, ஆனால் குழி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கனாலே அங்கே அது யோசிக்கணும். உயரம் குழி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதை பார்த்த நண்பர்கள் இருக்கிறாங்க, அதில் குழி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்பவும் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அது சமமட்டமாக இல்லை, ப்ளஸ்ஸுக்குரிய அதில் இல்லை. ரெண்டாவது, உயரம் பார்த்தாலே தெரியுது இது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதை வச்சுட்டே முடிவு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அதே வேற சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்குங்கிறாங்க, சர்வேக்கு வச்சப்போ எல்லா சர்வே கல்லையும் பாருங்க, இதுவும் அதுவும் ஒத்து போகுதான்னு பாரு. இதை அரசாங்கம் பண்ணியிருக்கலாம், 96 பண்ணியிருக்கலாம். பண்ணிருச்சுன்னா இது விளக்கு தூணா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அடுத்தது, இஸ்லாமியர்கள் அவங்களே சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அந்த மசூதிக்கு சொந்தமான இடம் இவ்வளவுன்ட்டு வரையறுக்கப்பட்டு இருக்கிறது, இவ்வளவு சென்ட்டுன்னு கூட கரெக்ட் தெளிவாக இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த தூண் அதுக்கு உள்ளவர் தான் வெளியவர் தான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இஸ்லாமியிட்ட சொல்லுங்கள், நீ கந்தூரி விழாவை கொண்டாடிக்கொள். எப்படி கொண்டாடிக்கொள்? உன் மதம் எப்படி சொல்லுதோ அதே மாதிரி கொண்டாடிக்கொள். அடுத்தது, நீங்கள் உங்களுக்கு இங்கே இது விளக்கு தூணுன்னு தான் முடிவு ஆகிருச்சுதுன்னா, சர்வே கல்லுன்ட்டு இல்லைன்ட்டு ஆகிருச்சுதுன்னா, நீதிமன்ற ஆணை வேறு இருக்குது, 15 மீட்டரை தாண்டியே வைங்க வச்சிருச்சுதான். அப்போ நீங்கள் இந்துக்கள் இதில் நடத்திக்கிடுங்க, 2 பேரும் சுமூகமாக நடத்தி கொள்ளுங்கள். இதில் அறநிலையத்துறை பார்வையாளராக இருக்கும், மக்கள் நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத. ஏன்னா கந்தூரி விழாவும் மக்கள் தான் பண்ண போகிறாங்க, அதை இஸ்லாமிய இந்த ஜமாத்தில் இருந்து மேற்பார்வை பார்ப்பாங்க. அதே மாதிரி இதுவும் மக்கள் எல்லாரையும் ஏற்றலான்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரையும் ஏற்றினா அங்கே இடம் இருக்காது. அப்போ குறிப்பிட்ட சபரிமலைக்கெல்லாம் இல்லை, கோயிலெல்லாம் இப்போ போடுறாங்களா, பாஸ் வைக்கிற மாதிரி போட்டு இத்தனை பேரை கொடுங்க, அவங்கள அதெல்லாம் முறைப்படுத்தி கொண்டு போயிருங்க. இப்படி கொண்டு போனால் பிரச்சனை தீருமா தீராதா? ஆனா கந்தூரி விழா நடத்திக்கலாம் இஸ்லாமியர்கள் அப்படின்னாலுமே கடந்த முறை அப்படிதான் ஒரு சர்ச்சை எழும்புச்சு. அவங்க அங்க போய் ஆடு மாடெல்லாம் பலியிடுறாங்க, அது மாமிசம் சாப்பிடுறாங்க, இது ஒரு புனிதமானவளை இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துறாங்க, புனிதம் கெட்டு போகுது அப்படின்ட்டு. சரி, இப்போ நீங்க நல்லா பாருங்க, முருகன் கோயில்
திருமுருகாற்றுப்படை தான் நமக்கு இருக்கிறதுலே பன்னீர் திருமுறையிலே பழமையாக கிடைக்கப்பட்ட நூல். அது மட்டும் இல்லாமல் சங்ககால பாடல்களில் 100க்கும் மேலே பாடல்கள் இருக்குது. முருக வழிபாடுனாலே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கடா வெட்டி கும்பிடுறது தான் முருக வழிபாடுன்ட்டு ஒரு பாடல் இல்லை, 100க்கும் மேலே பாடல்கள் இருக்கின்றன. திருமுருகாற்றுப்படையில் பன்னீர் திருமுறையில் ஒன்று அதிலே சொல்லியிருக்குது, திரு திணை மலரோடு விரையி மரியறுத்து. சிறு திணை திணை முருகனுக்கு பிடிச்சது. திரு திணையை பரப்பி வச்சு அதில் மலர்கள்லாம் வச்சு விரையி மறி அறுத்து குட்டி ஆடை அறுத்து அந்த இரத்தத்தை விட்டு வழிபடுறது தான் பன்னீர் திருமுறை சொல்கிறது. அப்போ இது இப்போ இன்றைய சூழலில் மக்களும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். மக்கள் மாயையில் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கட்டாயமாக இந்து கோயில்கள்லாம் முருகன் கோயிலெல்லாம் வச்சிருந்துட்டு ஒரு புது சர்ச்சையை இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் உருவாக்க விரும்பவில்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அது மக்கள் மனம் மாறி, அன்னைக்கெல்லாம் கும்பிட்டுருக்காங்களா பன்னீர் திருமுறையை நம்ம தெய்வமாக போட்டுறோமே, அதுபடி நம்ம வழிபடணும்னு என்னைக்காவது இந்துக்கள் நினச்சாங்கன்னா எல்லா கோயில்லையும் செயல்படட்டும். அது வரைக்கும் நாங்கள் இந்து கோயில்களில் அதை செயல்படுத்தலை. இப்போ இஸ்லாமிய கோயில்களில் அது நடத்துறதில்ல. பன்னீர் திருமுறைக்கு எதிராக இருக்குதா ஆதரவாக இருக்குதா? ஒன்று செஞ்சிடலாமா? அடுத்தது தர்காங்கிறதே இந்த இது சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை தூய இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வது அல்ல. ஓகே. ஏன்னா அது ஹராம். ஒரு சமாதி ஒருத்தர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு அதை நீ வழிபடுவது இறைவனுக்கு இணை வைப்பது அது ஹராம். ஹராம்னா கொடிய குற்றம்னு இஸ்லாம் சொல்றதுல ஒன்று. நம்ம அதுக்குள்ளேயும் போக வேண்டாம். தமிழர்கள் நம்ம தமிழில் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்து மதமும் என்ன சொல்லுது? உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளத்தான். உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதது எதுன்னா இந்த ராசப்பட்டர் இருக்கார் பாருங்க, இந்த விஹெச்பி RSS எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த சமஸ்கிருத வேதம் 4 வேதம் இருக்குது. அதுவும் ஆதிசங்கராச்சாரியார் தான் என்ன சொல்றாங்க, கடவுள் பரபிரமம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, அதை ஒரு உருவத்துக்குள்ள வைக்கிறது தவறுன்னு உருவ வழிபாட்டை முழுக்க எதிர்ப்பது வேதமும் சங்கராச்சாரியார்கள். அப்ப நம்ம தமிழக இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாங்க. அப்போ இஸ்லாம் ஏற்றுக்கொள்றதா இல்லையாங்கிறது நமக்கு தேவையே இல்லை. அவர்கள் முறைப்படி கொண்டாடிட்டு போகட்டும். அது நம்ம பன்னீர் திருமுறைக்கு மாறா இருக்குதா, ஏற்புடையதாக இருக்கிறதா? ஏற்புடையதாக இருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் சுமூகமான தீர்ப்பு. அப்போ இது பாரு, இஸ்லாம் படி அது கிடையாது, இருந்தாலும் தர்கா நீ தமிழன்கிறதுனால நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இதில் இருக்குது பன்னீர் திருமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்கன்னா இதை இப்படி பேசி உள்ளூர் மக்களை வச்சுட்டு இதுக்கு ஒரு திறப்பு வச்சுதுன்னா கந்தூரி விழாவும் அதில் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம கொஞ்ச காலங்கள் கழித்து ஒரு 6 வருடம் 8 வருடங்கள் கழித்து மாத சிவராத்திரியை கூட அங்கே கொண்டாடலாம். சிவராத்திரிங்கிற மகா சிவராத்திரி தான் வருடத்துக்கு ஒரு தடவை வர்றது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபமும் வருடத்துக்கு ஒரு தலைமுறை வருது. மாதத்துக்கு ஒரு தடவை சிவராத்திரி வருவோம். அந்த மாத சிவராத்திரிகள் அங்கே சிவராத்திரிக்குள்ள அங்கே பூஜைகளை நடத்தலாம். இது வரைக்கும் வந்துச்சுதுன்னா உலகளாவிய அளவில் இந்த இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஓகே. ஆனா நீங்க சொல்ற இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது புரியுது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாமியர்களும் அவங்களுடைய வழிமுறைப்படி திருப்பரங்குன்றம் மலையில அவங்க அதை செய்துக்கலாம், இந்துக்களும் அதை செய்துக்கலாம், தமிழர்களும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, விஹெச்பி, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்டவர் போய் கோரிக்கை வைக்கிறாங்க, அது மீறப்படுது. அது இன்னைக்கு வழக்கா தொடரப்பட்டு உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு போயிட்டு இருக்கு, மதுரை கிளையிலையும் வழக்கு போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த இடத்துல விலக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய கோரிக்கையே பாபர் மசூதியை இடிச்சிட்டு எப்படி ராமர் கோவில் கட்டினாங்களோ அப்படியான நிகழ்வுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா முதல்ல இங்க பிள்ளையார் சுழியை போட்டு தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்து ஸ்தலங்கள்லயும் இஸ்லாமியர்களுடைய ஸ்தலங்கள்லயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அதனாலதானே இதை மறுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு உண்மையான வாதம். இன்னைக்கு உடனே போய் அதில் ஏற்றுறதுல இருக்கிற பல சிக்கல்கள் இருக்குது. நான் சொல்றது என்னன்னா, 1996 இருந்தே இதை முறையாக செயல்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்காது. ஒன்று. 2014 2016 தீர்ப்பு திருப்பியும் வருது.
அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஏற்றுக்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் திருப்பி இதை சால்வ் பண்ணணும், இதை தீர்க்கணுங்கிறது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்ட்டு சொல்லும்போது அன்றைக்கு இருந்த நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இருக்கிறவங்க கேட்குறாங்க, அது காலம் மாறிடுச்சுல்ல, அப்போ 10 வருடங்கள் மாறி போயிருக்குது. அப்போ மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அது என்ன சட்டம் ஒழுங்கு தீர்ந்துருன்னா ஒவ்வொரு கந்தூரிக்கும் அவங்க மேலே போய் ஆடுகொண்டு வெட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. வெட்டாமல் நிறுத்திட்டாங்களா? இல்லை. இப்போ கடைசியில் சர்ச்சையான பிறகு இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுத்த கந்தூரி வரும்போது தான் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். பல கந்தூரிகளாக அங்கே வழிபட்டுக்கிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க, இந்த பிரச்சனை வர்றது இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருமா? சட்ட ஒழுங்குன்னா அப்போ ஒரு இடத்துல சட்ட ஒழுங்கை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா? அது நம்ம மதுரையில பார்த்தோமே சார், அங்க நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது மதுரை மக்களால ஏற்பட்டு இல்லை. இதுதான் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது. மதுரை மக்கள் இங்கே பிரச்சனை பண்ணல, இஸ்லாமியர்களும் அங்கே பிரச்சனை பண்ணலை. உண்மையிலே இந்த தீர்ப்பு வரும்போது கூட அந்த இஸ்லாமிய அமைப்புகள் வந்து வழக்கறிஞரை வச்சு உள்ள தலையிடவே இல்லை. நீங்க ஏதாவது முடிவு பண்ணிட்டு போங்கன்னு தான் விட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது தான் இஸ்லாமியர்கள் உள்ள நுழையணும்ட்டு வந்தாங்களே தவிர அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களும் இதுல திறந்த மனதோடு தான் இருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம பாராட்டத்தான் வேண்டும். உண்மையிலே மதத்தை வழிபடுபவர்களும் மதத்தை விரும்புபவர்களும் ஒரு நல்லிணக்கத்தை தான் விரும்புகிறாங்க. அது பொதுமக்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ சட்டம் ஒழுங்க காரணம் காட்டி 2014லையும் 16லையும் நிறுத்தி வச்சதான் தப்பு. அதுக்குள்ள நீ இது அந்த தூண் வந்து விளக்கு தூணா இல்லையா, ஆதாரம் இருக்கா இல்லையா, 15 மீட்டருக்குள்ள நடத்த முடியுமா இல்லையாங்கிறது சட்ட ஒழுங்க நீ அதை 30 வருடமா இவ்வளவு நல்ல மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிலே சொல்றாங்க, எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய கோரிப்பாளையம் இந்த பகுதியிலெல்லாம் 15 லட்சம் பேர் கூடுறாங்க இதுக்கு நம்ம சித்திரை திருவிழாவுக்கு. அப்பெல்லாம் இஸ்லாமியர்கள் ஏன் அங்கே இஸ்லாமியர்கள் சித்திரை திருவிழாவுக்கு மட்டும் இஸ்லாமியர்கள் துணை புரிய மாட்டாங்க. இங்கே கூட பல நேரங்களில் அந்த நன்கொடை கொடுப்பாங்க, ஆதரவாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இது நம்ம மதுரையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி அடக்கி வச்சு பண்ணுறது தான் அரசாங்கம் செய்கிற தவறு. ஆராய்ச்சிகள் பண்ணுங்க, எடுக்க சர்வே தூணா இல்லையாங்கிறத பாருங்க. எவ்வளோ இடத்துல சர்வே தூண் இருக்குமான்னு பாருங்க, அந்த மார்க் இருக்கான்னு பாருங்க, குழி எங்கேருந்து வந்துச்சுன்னு பாருங்க, மற்ற சர்வே தூண் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இதை வச்சுட்டு நம்ம இதை 30 வருடங்களில் எளிதாக செஞ்சிருந்தா எளிதாக தீர்த்து வைத்திருக்கலாம். அடுத்தது கரிமீன் சாப்பிட்றது பன்னீர் திருமுறைக்கு எதிரானதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு மதத்துறையில் இருக்கிறவர் எடுத்து சொன்னா தான் தெரியும். ஏன்னா இந்த அரசு எப்படியோ சரியோ தப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் நாத்திக அரசாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தெரியும் இதை மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு அரசாங்கம் ஆலோசகர்களாக இதை மாதிரி மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடியவர்களை பக்கத்தில் வச்சுக்கணும். அதை வைக்காம எந்த தமிழன்னா உள்ள யாகசாலைக்கே அனுமதிக்காத ராசாப்பட்டரையும் அது சார்ந்த அமைப்புகளையும் மடங்களையும் தான் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு நல்ல கருத்து நல்ல பேரு வர்றதை விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, உலகிற்கே குடமுழுக்கு என்றைக்கு நடத்தணும் அப்படின்னு தேதி குறித்து கொடுக்கக்கூடிய ராசா பட்டர் இவங்க மாதிரியான பட்டர்களே சொல்லியிருக்காங்க, திருப்பரங்குன்றம் மலையில இங்கதான் தீபம் ஏற்றணும்னு. அப்ப அதை ஏன் நம்ம மீறணும் அப்படின்ற அதை ஏன் மீறணும்னா இதே ராசா பட்டர் தான் தமிழை உள்ள அதாவது இந்து வேத மரபலட்சி இயக்கம் தான் தீர்ப்பு வாங்கி வச்சிருக்குது. இதே மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் தான் தீர்ப்பு வாங்கி வச்சிருக்குது. கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் குடமுழுக்கோட அதாவது இட் ஷுட் பி தீர்ப்பு தெளிவாக சொல்லுது, குடமுழுக்கு ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழில் நடத்தப்பட வேண்டும். அதர்வைஸ் இல்லை என்றால் வித் ஈக்குவல் ப்ராமினன்ஸ் டு தமிழ் லாங்குவேஜ், தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுக்கணும். நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு குடமுழுக்கில் முதன்மை என்ன, யாகசாலை, அடுத்தது கருவறை, அடுத்தது அந்த நீர் ஊற்றும் போது கலசம். இந்த 3 இடங்கள்லையும் சம அளவு தமிழ் கொடுங்க. 96 யாக குண்டங்கள் தான் 46 யாக குண்டங்கள் தமிழுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். இல்லை, இப்போ கூட இப்போவும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் நடக்கும்போது இது வரைக்குமாவது ஒரு மேடையை போட்டு யாகசாலையில் ஒரு முக்கலையாவது உட்கார வச்சுருந்தாங்க. இந்த தடவை அந்த தமிழ் ஓதுறவங்க யாகசாலைக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஓதுறாங்க. அவங்க உள்ளே உட்காந்துட்டு பிரம்பண்டினர் யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறது யார்? ராசப்பட்டர் குறித்து கொடுக்கறது ஒழுங்கா இது ஒழுங்கா இதுக்கு அறநிலையத்துறையும் அதுவும் கூட்டாக நடைபெறுது. ராசப்பட்டருக்கு தமிழர்களும் அந்த கோயிலுக்குள்ள நுழையவே விட மாட்டார்.
இதுதான் அவரை வச்சு தான் செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதே நீதியரசர் சாமிநாதன் தான் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லுதுன்னா 1960களில் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சட்டம் கொண்டு வந்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து 1960 சட்டம் கொண்டு வந்து 2011 தான் அது செயலுக்கு வந்து ஒரு 36 பேரை என்னமோ தான் தமிழர்கள் உள்ளே போயிருக்கிறாங்க. அதுக்குள்ள அடுத்தது வழக்கு போட்டு நல்லா பாருங்க, இதே சாமிநாதன் நீதியரசர் தான் நீதிபதியாக இருக்கிறாரு. அப்போ சங் பரிவார் RSSகாரங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த அனைத்து சாதியினரையும் மடப்பள்ளி இதிலெல்லாம் பயன்படுத்தி ஓதுவார் எல்லாத்துலேயும் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த ஆகம கோயில்களில் அர்ச்சகர்கள் நியமனத்தில் மட்டும் அனைத்து சாதியினரை போடாதீங்க, பிறமணினரை தான் போடணும் அப்படின்ட்டு யார் கேட்குறா? RSSகாரங்க கேட்குறாங்க. அது கேட்குறது அவங்க உரிமை, கேட்கட்டும். அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு முன்னால் வந்த தீர்ப்பெல்லாம் பார்த்து ஆகமம் முக்கியமானது தான். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஆகமத்துக்கும் முரண்பாடு வந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் மேலே நிற்கும். அனைவரும் சமம்னு சொல்லும்போது இந்து சமய அறநிலையத்துறை நடத்தின பயிற்சியில் கலந்து கொண்டவர்களை நீங்கள் இப்போ அர்ச்சகர்களாக நியமிக்கிறதுக்கு என்ன தடை இப்படின்னு தானே அரசாங்கம் சொல்லியிருக்கணும். அரசாங்கம் அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்குது? யார் வேணாலும் இல்லைங்க, ஆகம கோயில் ஆகமம் அல்லாத நீதிமன்றம் ஆணையிட்டா ஆகம கோயில் ஆகமம் அல்லாத கோயில் அப்படின்னு பிரிச்சுட்டு ஆகமம் அல்லாத கோயிலில் மட்டும் நாங்கள் தமிழர்களை அர்ச்சனை பண்ணி வைத்துக்கிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? இந்து சமய அறநிலையத்துறையிலே அப்படி சொல்லுது. அந்த அரசு தலைமை வழக்கறிஞர் ஐயா சண்முக சுந்தரம் நினைக்கிற அவர் பேர், அவரே அப்படித்தான் சொல்லியிருக்காரு. வாதி என்ன கேட்குறானோ பிரதிவாதியை அதே ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கா கலைஞர் கொண்டு வந்தார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ட்டு? சரி, உங்களுக்கு இது கூட நல்லது தானே, பிரிக்கலாமே, அது கூட நல்ல முயற்சி தானே நீங்கள் நினைப்பீங்க. தீர்ப்பு வந்து 3 வருடங்களுக்கு மேலாயிடுச்சு. ஒரு கோயிலையாவது ஆகம கோயில் ஆகமம் அல்லாத கோயில்னு இதுவரைக்கும் பிரிச்சுட்டாங்களா? 3 வருடங்கள் ஆகியும் அந்த தீர்ப்பை செயல்படுத்தவே இல்லை. ஆகமம் கோயில் ஆகமம் அல்லாத கோயில் 3 வருடங்களில் எத்தனை கோயிலில் பிரிச்சிருக்கலாம்? ஆகமம் அல்லாத கோயிலை கண்டுபிடிச்சி அதில் அர்ச்சகர்கள் போட்டுடலாம் இல்லையா? ஏன் இந்த அரசாங்கம் செய்யலை? ஏன்னா அந்த அரசு தமிழகத்திலோட அந்த இந்து சமய அறநிலையத்துறையோட அதற்கு உண்டான ஆலோசனை குழு எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க எல்லாருமே சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. தமிழை உள்ள நுழையக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. இதைத்தான் ராசப்பட்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது அறநிலையத்துறை என்ன செய்வார்? அமைச்சர் என்ன சொல்வார்? அதைத்தான் தூக்கி வைப்பார். நல்லா பாருங்க, காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் கொஞ்சம் இது வந்து தமிழக முதலமைச்சருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, துணை முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. 1500 கோயில்களோ அதுக்கு மேலே கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தின பிறகும் இந்த அரசாங்கத்துக்கு இந்துக்களின் ஆதரவு அரசாங்கம்ங்கிற பேர் வந்திருக்குதா வரலையான்னு கேட்டு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது இனிமேலாவது நீங்கள் அரசாங்கம் தமிழக முதல்வர் இதை தலையிட்டு மதத்தை பற்றி தெரிந்தவர்களையும் தமிழர்கள் எப்படி மதத்தை கொண்டாடினார்கள் இதை புரிஞ்சவர்களையும் ஆலோசகர்களாக வச்சுக்கணுங்கிறது தான் எங்களது வேண்டுகோள். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல என்ன மாதிரியான முடிவு எட்டப்படணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ உடனே செயல்படுத்த முடியாது, ஆனால் படிப்படியாக அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ளேயாவது இல்லை அடுத்த கந்தூரி விழாவுக்கு மட்டும் உள்ளேயாவது உறுதியாக இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு எட்ட முடியும். ஏன்னா மக்கள் இதற்கு ஆதரவாகத்தான் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இதில் சில மத மறுப்பு இயக்கங்கள் இருக்கின்றன. அந்த மத மறுப்பு இயக்கங்கள் கூட அவங்க 2 தப்பு சொல்கிறாங்க. இப்போ ராசப்பட்டர் வந்து இதுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னா ராசப்பட்டருக்கு தெரியாத ஆகமமான்னு சொல்கிறாங்க. அப்போ இதே ராசப்பட்டர் தானே 2 தமிழர்களை அந்த வயலூரில் உடலையா அப்படின்னா அப்போ மட்டும் ஆகமம் தெரிஞ்சவராக செயல்பட்டாரா? ராசப்பட்டர் அங்கே தவறாக செயல்பட்டார்னா இங்கே மட்டும் சரியாக செயல்படுவார்னு எதிர்பார்க்காதீர்கள். ராசப்பட்டர் எப்பவுமே தமிழர்களுக்கு எதிரியாகவும் தமிழர்களுக்குள்ள ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே திருப்பரங்குன்ற கோயிலில் மட்டும் ராசப்பட்டர் சரிங்கிற நிலைப்பாடு எடுக்காதீங்க. அது தவறுனா எப்போ வேணாலும் தவறுங்கிறத எடுத்துக்க. அதே மாதிரி இஸ்லாமிய நண்பர்கள்ட்டே நான் சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் அந்த
அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிங்கிறவர் அங்கே மேலே போய் அந்த பிரச்சனை முந்தி அவ்வளவு ஆனதுக்கு காரணமே நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு படம் எடுத்து இதில் போட்டது. இதை மாதிரி தூண்டுதல்களையும் இஸ்லாமியர்கள் ரொம்ப நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஜமாத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்ல சிறப்பாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் தவறு செஞ்சாலும் இந்த மத மறுப்பாளர்களும் தட்டி கேட்க வேண்டும். இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டார்னா அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அங்கே போய் தர்காவில் போயிட்டு நம்ம இதை சாப்பிடுவேன், இது என்ன புனிதமான இடம்னு கிண்டல் பண்ணுற மாதிரி போட்டதை எல்லோரும் கண்டித்திருக்க வேண்டும். அப்போ தவறு யாரு பண்ணாலும் எல்லாருமே கண்டிக்க வேண்டும். இப்படி ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டோம்னா உறுதியாக அங்க மாமிசம் உண்றது அப்படிங்கிறது தவறு கிடையாது, நீங்க தானே சொன்னீங்க. மாமிசம் வாங்குறது தவறு கிடையாது. ஆனா இந்துக்களோட உணர்வு புண்படுற மாதிரி நாங்க போய் இங்க போய் மாமிசம் சாப்பிடுவோன்னு படம் எடுத்து அதை ஒரு பிராபகண்டாவை போடுறது வந்து சர்ச்சைக்கு தானே வழிவகுக்குது. அந்த சிக்கல் ஏன் வருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க பண்ணவே கூடாது, நீங்க இது இந்துக்களுடைய புனிதத்தை, மலையினுடைய புனிதத்தை வந்து புண்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும் போது தானே அப்படி அந்த சிக்கல். அதாவது அந்த புனிதம் மட்டும் இல்ல, மக்களுடைய எண்ண ஓட்டங்களும் இருக்குது இல்லையா. நான் என்ன சொன்னேன், முதல்ல இப்போ செயல்படுத்த வேண்டாம், மக்கள் என்னைக்காவது புரிஞ்சு இந்துக்கள் வரும்போது வரட்டும். இப்போ சிவன் கோயிலே பார்த்தீங்கன்னா சதுரகிரி மகாலிங்கம், அங்கே 10,000 ஆடு மக்கள் தான் வெட்டுறாங்க. தை அமாவாசை ஆடி அமாவாசையெல்லாம் மக்கள் சுந்தர மகாலிங்கத்துக்கு தான் 10,000க்கு மேலே ஆடு வெட்டுறாங்க. அங்கே மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இங்கே ஏற்றுக்கொள்ற வரைக்கும் சர்ச்சையில் ஈடுபடாது. இல்ல சார், அந்த பிரச்சனை வரும்போதும் மதுரை மக்களோ இல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இந்துக்களோ யாருமே பிரச்சனை பண்ணல, நமக்கு தெரியும். உண்மைதான். அதனால இதை அப்ப பிரச்சனை பண்ணாத நேரத்துல கந்தூரி விழா கொண்டாடுங்கன்னு கேளுங்க, கரெக்ட். ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை பப்ளிசைஸ் பண்ணாதீங்க. அது உணர்வுகளை புண்படுத்துது. இன்றைய நிலையில் சரியோ தப்போ அது உணர்வுகளை புண்படுத்துறதுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறத அந்த மத மறுப்பாளர்களும் சரி இஸ்லாமியர்களும் சொல்லி இதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா அந்த சூழல் எளிதாக உருவாகும். இதைத்தான் நாங்க திருப்பி இல்ல. அப்ப ஒரே ஒரு நிறைவான கேள்வி, அப்ப கந்தூரி விழா நடத்தணும்னு உரிமையா கேளுங்கன்றீங்க. அப்ப அதே மாதிரி கார்த்திகை தீபம் மலை உச்சியில ஏற்றணும்னு உரிமையா கேட்கிறாங்க இந்து முன்னணியினர், இந்து மக்கள் கட்சியினர், இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமானால் அடுத்தடுத்த கோவில்கள்ல அடுத்தடுத்த தர்காக்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவாதா? அது மதக்கலவரத்தை தூண்டாதா? இஸ்லாமியர்களுடைய உணர்வு புண்படாதா? பிரச்சனைய இந்து சமய அறநிலையத்துறை தான் எடுத்து சங் பரிவார் கையில் இன்னைக்கு கொடுத்துட்டு முழிக்கிறாங்க. தீர்ப்பு ஐயா நீதியரசர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு என்ன? கோயில் தான் அந்த ஏற்றணும், கோயில் நிர்வாகம் தான் ஏற்றணும். இவங்க ஒரு 10 பேர் போய் பார்க்கலாம், அவ்வளவுதான். அப்படி கோயில் நிர்வாகம் ஏற்ற வேண்டிய ஒரு விழாவை இது சங் பரிவாரோட இது ஏற்றப்பட்டால் கோயில் நிர்வாகத்திற்கும் மத நல்லிணக்கத்துக்கும் வெற்றியாக வர வேண்டிய ஒரு சூழலை சங் பரிவாருக்கு வெற்றி மாதிரி இதை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இமிடியேட்டா ஒரு வெர்டிக்ட் வந்ததுனால தானே அவங்க அதை மறுக்கிறாங்க. இல்ல அதாவது அப்படின்னாலும் கோயில் வெர்டிக்ட் என்ன சொல்லுது? கோயில் நிர்வாகம் ஏற்றணும். அப்ப கோயில் நிர்வாகம் ஏற்றி இதை ஒரு நல்லிணக்கணக்கு கொண்டு போறதை விட்டுட்டு இப்ப கொண்டு போய் சங் பரிவாருக்கு இது நல்லது நடந்தாலும் சரி, ஏத்தனாலும் சரி, ஏத்தாட்டும் சரி, இது சங் பரிவாருக்கு ஒரு ஒரு சாதகமான சூழலை தேவையில்லாம அரசு அந்த சாதுரியம் இல்லாம இப்படி கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி ஆயிடாதா? இன்னொரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்காதா? நம்ம சொல்லிட்டோம், ஏத்திட்டாங்க, அடுத்து நம்ம எந்த கோவில்ல வேணா போய் நம்ம இதை இருக்கலாம். இது வந்து உண்மையான உங்க கேள்வி, நல்ல கேள்வி. ஏன்னா இதே சங் பரிவாரோட அவங்க நேர பண்ணல, நீங்க போய் பாருங்க டெம்பிள் ரெக்ளைம்ங்கிற வெப்சைட்ல அவங்க எந்த கோயிலெல்லாம் மாற்றணுங்கிறதுக்கு போட்டிருக்கிறாங்க. நல்லா பாருங்க, அந்த போட்டிருக்கிறாங்க. அதில் 175 கோயில்களில் மாற்ற வேண்டும். ரிக்ளைம்னா திருப்பி இந்து கோயிலாக மாற்றணுங்கிறதுக்கு 175 கோயிலில் போட்டிருக்காங்க. இல்லை தமிழ் அதாவது இஸ்லாமிய 175 கோயில்களை இந்துவாக மாற்றணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இஸ்லாமிய கோவில்களை இந்து கோவில்களா மாற்றணும். டெம்பிள் ரிக்ளைம்ங்கிறது தலைப்பு. அதில் இந்த கோயில்கள் எல்லாம் இந்து கோயில்களாக இருந்தது, அதில் ஆராய்ச்சி பண்ணணும், இதை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதில் 28வது கோயில் வந்து சிக்கந்தர் மசூதி இருக்குது. அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிக்கந்தர் தர்காவை போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, இது வந்து அமின்ஸ்ட் பிராமணிக்கல் ஜெயின் அண்ட் புத்தி ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது.
இந்து ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு அவன் போடலை, பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த கோயில் இருக்குதுன்னு அந்த 28வது இதை எடுத்து பாருங்க, அது அந்த அந்த வெப்சைட்டில் போடுறாங்க. அப்போ கோயிலை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, தமிழர்களுக்காக மாற்றணும்னு நினைக்கல, பிராமணிக்கலுக்காக கொண்டு வரணும். அதுக்கு தான் ராசப்பட்ட துணை இருப்பார். அப்போ இந்து சமய அறநிலையத்துறை இதெல்லாம் பார்க்கணும். முதல்ல அந்த சுவாமிநாதன் அவர்கள் சிட்டிகளே கேட்டார், இதை கூட செயல்படுத்த முடியாத அவங்களுக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு இடத்துல நடத்த முடியாது, அப்போவே சுதாரிச்சிருக்கணுமா வேண்டாமா அரசாங்கம்? அப்போவே இந்த என்ன சொல்லியிருக்கணும், மேலே போய் ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்குது, இதுக்கு தனி நீதிபதி தீர்ப்பே கொடுக்கக்கூடாது, மேலே 2 இல்லைன்னா அதுக்கு மேலப்பட்ட நீதிபதிகள் தான் அப்போவே இது முடித்த உடனே அப்பீல் போயிருக்கலாமா போயிருக்கக்கூடாதா? நவம்பர் 13, 14 அப்போவே போயிருக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் தான் அரசாங்கம் செய்கின்ற தவறுகள். அப்போவே போயிருக்கலாமா? 2 நீதிபதி தீர்ப்பு இருக்குல்ல, சிங்கிள் நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்னு அரசாங்கம் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த அரசாங்கம் சட்ட இதையும் பார்க்காது, எங்களை மாதிரி இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு என்ன வழி சொல்கிறவங்களையும் கேட்காது, பன்னீர் திருமணி என்ன சொல்லுங்கிறதும் புரியாது. இப்படி இருந்துச்சுன்னா அதனால் அரசாங்கத்தின் மெத்தன போக்குனாலையும் அறியாமை போக்குனாலையும் சாதுரியம் இல்லாததுனாலையும் அது இப்போ சங் பரிவார் கையில் போயிருக்குது. இப்போ அரசாங்கம் அது முதல்ல சங் பரிவாரிலிருந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இது அரசாங்கம் தான் செய்யுது, தீர்ப்பும் அரசாங்கம் தான் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ இவ்வளவையும் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு பாருங்கள். உடனே அவர் சிஐஎஸ்எஃப்ஐ கொடுத்து நீங்களே ஏற்றுக்கன்ட்டு அந்த நீதிபதியை சொல்ல வச்சது யார்? அரசாங்கம். இதெல்லாம் இப்படியே சொல்லி வச்சுருக்கணும். அதே மாதிரி சிஐஎஸ்எஃப் கூட மத்திய படைக்கும் இங்கே 144க்கும் முரண், இப்படியெல்லாம் ஏற்கனவே முரண்பாடு ஆந்திராவில் இருக்குது, ஆந்திரா முதல்வர் மன்னிப்பு கேட்டார், இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இவ்வளவையும் பண்ணது இந்த அரசியல் அந்த இந்து சமய அறநிலையத்துறை இதை கையாள முறையே தெரியாமல் சாதுரியம் இல்லாமல் கையாண்டு இப்படி கொண்டு வச்சிருக்குது. இனியாவது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு தக்க நடவடிக்கை உரியவர்களை துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின். ஓகே, புரியுது. தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க ஆன்மீக ரீதியாக. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். டிபேட் ஊடகத்தாருக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.